அடுத்து இணைந்து கொள்கின்றார் கவிஞர் என் ஜலநாதன் அவர்கள் தக்கோலத்திலிருந்து. வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள், கேட்போம். உணர்ந்துத்தான் தமிழருவி வானொலி ஜெர்மனி கவிதைக்களம் வழங்கியதாம் பொறுமை எனும் தலைப்பாம். பாராட்டுகள், வாழ்த்துகள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம். பொறுமையின் பெருமையை அருமையாக உணர்ந்துத்தான் தமிழருவி வானொலி ஜெர்மனி கவிதைக்களம் வழங்கியதாம் பொறுமை எனும் தலைப்பாம். பாராட்டுகள், வாழ்த்துகள். இனி பொறுமை எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பொறுமை. பொறுமையாய் இருந்தால் என்றுந்தான் பெருமை பெறலாம் நன்றேதான். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவது என்பது இருக்கட்டும், பேசக்கூடாத நேரத்தில் பேசிட்டாலே துன்பந்தான். அவசரம் எதிலும் கொண்டால் ஆபத்தாக முடியுந்தான். நவிலும் பொறுமை புரிந்து கொண்டால் நாளும் நன்மை பெறலாமே. தீங்கு தாமே செய்தோர்க்கு தீங்கு செய்தல் பொய்யின்பம், தீங்கைத்தாமே பொறுத்தோர்க்கு பொறுமை தருமாம் மெய்யின்பம். மனிதம் மாண்பாய் புனிதமாகும் மனங்கள் யாவும் வாழ்த்திடுமாம். மனிதம் மாண்பாய் புனிதமாகும் மனங்கள் யாவும் வாழ்த்திடுமாம். இனிதாய் பொறுமை பற்றிட்டால் என்றும் நிறைவாய் வாழ்ந்திடலாம். தன்னுள் தன்னை உணர்ந்தாலே தனக்கு என்றும் கேடில்லை. தன்னுள் உள்ள மாசைத்தான் தகவாய் தாமே நீக்கிவிட்டு பொறுமை பெருமை படும்படிதான் பொறுமையாக நற்செயலை அருமையாக செய்திட்டால் அன்பின் அகமாய் அமைந்திடுமாம். ஆணவம் அகம்பாவந்தான் ஆட்டிப் படைக்கும் ஆட்கொல்லி. ஊனமான உள்ளத்தில் ஊன்றி நிற்கும் பலவற்றை மோன நிலையில் ஆய்ந்தேதான் முழுமையாக கலைந்திட்டால் ஞானம் பெற்ற நிலை போல நாளும் பொறுமை பெற்றிடலாம். துன்பந்தன்னை கொடுத்தோர்க்கும் துன்பம்தானே தாராமல் துன்பம் வெட்கி நாணும்படி நன்றே நலமே செய்திட்டால் பொறுமை புகழாய் புகழ்ந்திடுமாம். பொறுத்தார் பூமி ஆழ்வாராம். பொறுமை கடலினும் பெரிதாம். பொறுமை காக்கும் கவசமாகும். பொறுமை கசக்க செய்திடுந்தான் பலனோ சுவையாய் இனித்திடுங்கான். பொறுமை கசக்க செய்திடுந்தான் பலனோ சுவையாய் இனித்திடுங்கான். பொறுமை என்றும் அவசியமாம். புரிந்து கொண்டு செயல்பட்டால் அருமையாக வாழ்வேதான் அகமே மகிழ அமைந்திடுமாம். பொறுமை பொறுமை என்றுந்தான் பெருமை சேர்க்கும் நன்றேதான். பொறுமை பொறுமை என்றுந்தான் பெருமை சேர்க்கும் நன்றேதான். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பொறுமையே பெருமை, அவசரம் ஆபத்தே. மனிதம் புனிதமாகும் பொறுமையை காத்திட்டால் என்று அழகாக கவிதொடுத்திருந்தவர் கவிஞர் ஜலநாதன் அவர்கள். வாழ்த்துக்களையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.